வாக்கோவல் என்ன சிரிச்சுக்கிட்டே வர அண்ணே, ஒரு ஜோக்கு பார்த்தண்ணே, வயிறு வலிச்சு போச்சுண்ணே சிரிச்சு. ஆ சொல்லு, என்ன ஜோக்கு அது? ஒரு ஸ்கூலில் ஒரு கரஸ்பாண்ட் உட்காந்துருக்காருண்ணே, ஒரு பேரண்ட்டு வர்றாங்க. உடனே இவர் சொல்கிறாரு, ஸ்கூல் ஃபஸ்ட்டு வந்த பையங்களுக்கு ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு 3 பேருக்கு 6ஆம் தேதி பாராட்டு விழா வச்சுருக்கோம் அப்படின்றாரு. உடனே அந்த பேரண்ட்டு சொல்கிறாரு, நான் சந்தோஷோட அப்பா. ஆஹா, உங்கள் பையன்தான் ஸ்கூல் ஃபஸ்ட்டு, வெரி குட், வாங்க. ஏன் இன்றைக்கி 1ஆம் தேதியே வந்தீங்க, 6ஆம் தேதி தான் வரணும் அப்படின்றாரு. இல்லை, என் பையன் மார்க் எவ்வளவு அப்படின்னு கேட்குறாரு. உங்கள் பையன் நல்ல மார்க் வாங்கியிருக்காங்க, 125 வாங்கியிருக்காங்க. சார் எத்தனை சப்ஜெக்டில் சார் வாங்கியிருக்காங்க? 5 சப்ஜெக்டில். சார் என் பையன் ஃபெயில் சார். அதனால் என்னங்க போச்சு? அதெல்லாம் என்ன, ஸ்கூல் ஃபஸ்ட்டா? புரியுதுங்களா? அதுதான் நீங்கள் பார்க்கணும், மார்க்கெல்லாம் பார்க்கக்கூடாது. ரொம்ப அநியாயமாக இருக்குது நீங்கள் பேசுகிறது. இவ்வளோ ஃபீஸ் வாங்கிட்டு என் பையன் கம்மியாக மார்க் வாங்கியிருக்கான், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பாராட்டு விழாவுக்கு வந்துருங்க, அவனுக்கு கௌரவம் பண்ணி மாலையெல்லாம் போட்டு ஷீல்டெல்லாம் கொடுக்க போகிறோம். என்ன இப்படி அநியாயமாக பேசுகிற அப்படின்னு கேட்கும்போது, சார் இது ரொம்ப நல்ல மார்க் சார், 2011 57 மார்க் தான் ஒருத்தன் எடுத்தான், அதுக்கப்புறம் 87 எடுத்தான். இப்படிலாம் ஒரு காமெடியாக ஸ்கூல் ஃபஸ்ட்டு வந்திருக்காங்கத்துக்கோசம் பரிசு தரேன்னு சொல்கிற மாதிரி ஒரு காமெடி. இது எதுக்கு கோவாலி இப்போ சொல்கிற? அண்ணன், என் லைஃப்பில் அந்த மாதிரி ஒன்று நடந்ததுண்ணே. உனக்குன்னே நிறைய லைஃப் இருக்கையா, என் லைஃப்பில் அது நடந்ததுன்ற இது நடந்ததுன்ற எதையோ சொல்லிக்கிட்டே இருக்கேன். அவ்வளோ பெரிய அனுபவஸ்தரா நீ? அது இல்லைண்ணே, சொல்லவே விட மாட்டேங்கண்ணே, எல்லாத்தையும் குறை சொல்லிங்கண்ணே. நான் விளையாட்டாக படித்தேண்ணே, ஆர்வமாக படிக்கலை, பாஸ் ஆகிட்டேன். ஃபெயில் ஆகல, பாஸ் ஆகிட்டேன். ஸ்கூல் ஃபஸ்ட்டு நான். எங்கள் அப்பா ஒரு காலேஜில் போய் சீட்டு கேட்குறாரு. அவன் என்ன சொல்கிறாங்க, இல்லை சீட்டு இல்லைங்க சார்ன்றாங்க. எங்கள் அப்பா, என் பையன் ஸ்கூல் ஃபஸ்ட்டு, அவனுக்கு சீட்டை கொடுங்க அப்படின்றார். உடனே அந்த பிரின்ஸிபாலு, உங்கள் பையன் ஸ்கூல் ஃபஸ்ட்டு, இந்த ஊரில் ஸ்கூல் லாஸ்ட்டு பையன் உங்கள் பையனோட அதிக மார்க் வாங்கியிருக்கிறான், உங்கள் பையனுக்கு தரணுமா, இந்த ஊரில் லாஸ்ட்டாக எடுத்த பையனுக்கு தரணுமான்னு கேட்டார். எங்கள் அப்பா தினமும் போய் அங்கே உட்காந்துருந்தார். ஒரு வாரம் கெஞ்சி கொத்தாடி சீட்டை வாங்கி கொடுத்தாரு. சரி, ஏதோ பரிதாபப்பட்டு கொடுத்துருக்காங்க. சரி, நீ ஒழுங்காக படிச்சியா? ஆனால் எனக்கு பிடிக்காத சப்ஜெக்ட் வாங்கி கொடுத்துருக்காங்க, நான் அப்படின்னா ஒழுங்காக படிப்பேன், நான் வேணான்னு தகராறு பண்ணுனேன். அடப்பாய், சீட்டு வாங்கி தரதே போராடி வாங்கி கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரிலாம் பண்ணலாமா? இப்போ ஃபீல் பண்ணி என்னென்ன பிரயோஜனம்? அப்போ தப்பு பண்ணிட்டேன்னே. சரி போ, இனிமேல் ஃபீல் பண்ண ஒன்றும் இல்லை, போ.